السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. وبعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று எங்களுடைய தஃப்சீர் வகுப்பின் இறுதி பாடமாகும். சென்ற 2 பாடங்களிலும் படித்த சூரா அல் காரியா, அதே போல சூரத்து தக்காசுரை எவ்வாறு எங்களது வாழ்வில் அமல்படுத்துவோம் என்ற ஒரு பயிற்சி வகுப்பு. ஆனால் நாம் முன்னால படித்த சூறாக்கள் அவையில எப்படி வாழ்வில் அமல்படுத்துவோம் என்ற தலைப்புல பல உங்களுக்கு PDF நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஸ்கிரீன்லையும் போட்டு உங்களுக்கு வாசிக்க வச்சிருந்தோம். அதனுடைய முறை எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல நம்ம முழுமையாக அதை செய்ய போறது நீங்க தான். இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் 20 பேர் இருக்கிறீங்க. தொடராக பாடத்துக்கு வந்தவங்க, இதுவரையில விடாம தொடராக பாடத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுங்க. பாடங்களுக்கு மிஸ் ஆகாம தொடர்ந்து வந்தவங்க அல்லது தொடர்ந்தா ரெக்கார்டிங்க பார்த்தவங்க, யாரும் இல்லையா? சரி, 5 பேரா? 6, 7. அதிகமாக பாடத்துல கலந்து கொண்டவங்க ஏதோ 1-2 பாடங்கள் மிஸ் ஆயிருக்கும். அதிகமா பாடத்துல கலந்து கொண்டவங்க மெசேஜ் போடுங்க. 1 பாடத்துல கலந்து கொண்டுவீங்க, அப்ப ரெக்கார்டிங் பார்த்துப்பீங்க. சரி, ஓகே. சரி, பக்கத்துல ஒரு தாளுண்டு, ஒரு பென் ஹண்ட் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு அந்த பயிற்சியை நீங்களாக செய்ய போறீங்க. முதலாவது இன்ஷா அல்லாஹ் கிளாஸ். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரத்துல் காரியா, சூரத்துல் தக்காசுர உங்கள் வாழ்க்கையில எப்படி அமல்படுத்துறது, இதை இப்போ உங்களோட புறத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அதை நீங்க தான் அதை எழுதணும், நீங்க தான் அதை செய்யணும். அது எப்படி என்று கேட்டா, முதலாவது நிமிஷம் இங்க போட்டிக்கிறோம், நம்ம சுருக்கமான விளக்கத்தை இங்க போட்டிக்கிறோம். ஒரு தடவை இதை வாசிப்பீங்க, ரைட்? இத வாழ்க்கையில் அமல்படுத்தணும் என்ற எண்ணத்தோட நோக்கத்தோட நீங்க வாசிங்க, ரைட்? அடுத்ததுக்கு நாங்க போவோம் இந்த சூறாவுடைய ஒவ்வொரு வசனத்துடைய விளக்கத்துக்கு. அதையும் நீங்க இது எப்படி ஒவ்வொரு வசனத்தையும் என் வாழ்க்கையில் அமல்படுத்தணும் என்ற சிந்தனையோட வாசிங்க. வாசிக்கிற நேரம் உங்களுக்கு புலப்படும் எப்படி நான் இதை அமல்படுத்தணும், எப்படி இதை நான் அமல்படுத்தணும். அதை என்ன செய்யுங்கண்டா நோட் பண்ணுங்க. அதை நீங்க நோட் பண்ணுங்க. இதுதான் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த வகுப்பினுடைய கேள்வி. நம்ம ஒரு மஜ்லிஸ் முடிகிற நேரம் 2 கேள்விகள் கேட்டோம். சரி, இந்த மஜ்லிஸ்லுடைய கேள்வி என்னண்டா, சூரத்துல் காரியா, சூரத்து தக்காசுர் இது எப்படி நான் வாழ்க்கையில் அமல்படுத்துறேன் என்றதை நீங்களாக எழுதணும். இப்ப எழுத ஆரம்பிங்க. சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க வாசிக்கிறதுக்கு. பிஸ்மில்லா. நான் சொன்ன விஷயம் கிளியரா உங்களுக்கு? எல்லாரும் கிளியரா?
பின்னால யாராவது புதுசா நுழைஞ்சாங்கன்னா நான் சொல்றேன் அவங்ககிட்ட. என்ன சொன்னா கிளியரா? இங்க யாரும் ரிப்ளை இல்ல. என்ன செய்தி? மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. ரைட், ஓகே. இப்ப நாங்க வந்து ஆரம்பமாக சூரத்துல் ஃபாத்திஹா படிச்சோம். சூரத்துல் ஃபாத்திஹா உடைய தப்சீர் விளக்கத்தை நான் உங்களுக்கு முன் வச்சேன். அது முடிஞ்சதுக்கு பின்னால தனியா ஒரு அமர்வு வச்சிருந்தேன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறது என்று இன்னொரு வச்சோம். அதுல முதலாவது வசனம் உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறது நாங்க பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கொண்டு ஆரம்பிச்சிக்கிறான். நாங்களும் எங்கட எல்லா நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஆரம்பம் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வே அவனை புகழ்ந்திருக்கிறான். நாங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? அதிகமா புகழணும். எல்லா இடங்களையும் அல்லாஹ் புகழணும். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமானவன் என்ற நம்பிக்கையை கல்புல ஆழமா பதிய வச்சுக்கொள்ளணும். நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அவனுடைய ரஹ்மத்தை விட்டு நாங்க நிராசை அடைஞ்சிடக்கூடாது. அதை கல்புல ஆழமா பதிய வச்சுக்கொள்ளணும். அதை அமல்படுத்துறது. சரி, இப்ப சென்ற பாடங்களை படிச்சோம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அல்லாஹ் தஆலா காலத்து மீது சத்தியம் செஞ்சிருக்கிறான். அப்ப எனவே காலம் பெருமதியானதை விளங்கி அந்த பெருமதியான விஷயங்களை காலத்தை நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் எல்லாருமே நஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தலைவில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கான். அந்த கூட்டத்தில் நம்ம சேர்ந்துடக்கூடாது. வெற்றியாளர் ஆகணும்னா என்ன சொல்லியிருக்கிறான்? ஈமான் கொண்டு இல்லல்லதீன ஆமனு சாலிஹான் அமல் செய்து வாமிலு சாலிஹாத் வத்தவாசோ பில் ஹக் வத்தவாசோ பில் ஸப்ர், இந்த தன்மையில நம்ம எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை வந்து நல்ல பெருமதியான விஷயங்களை கழிச்சு வெற்றியாளராக மாறணும். இப்படித்தான் வாழ்க்கை அமல்படுத்துறதுன்றது. சுருக்கமாய் சொல்றேன். நான் விரிவாக உங்களுக்கு எழுதி நீங்க எல்லாரும் வாசிச்சு அதுக்கு பதில தந்தீங்க. சரி, இத போல இந்த சூரா காரியா, சூரத்து தக்காசூர், இந்த சூரா காரியாவை எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறது, சூரத்து தக்காசூர் எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறது என்கிறத நீங்க எழுதணும். அதுக்கு ஒரு பயிற்சி தான் இந்த வகுப்பு. இதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா, அது மட்டுமல்ல, இதுதான் எங்களுடைய இந்த வகுப்புடைய கேள்வி. இப்ப இங்க நாங்க சூரத்து காரியா சுருக்கமான விளக்கம் போட்டிக்கிறோம். நீங்க சென்ற பாடத்தை வாசிங்க, இன்றைக்கும் இதை வாசிப்பீங்க. வாசி முடிஞ்சது பின்னால ஒவ்வொரு வசனங்களுடைய விளக்கங்களையும் வாசிப்பீங்க. நீங்க வாசிக்கிற நேரம் எப்படி வாசிக்கணும்னு கேட்டா, என் வாழ்க்கையை அமல்படுத்தணும் என்ற யோசனையோட வாசிங்க. வாசிக்கணும் உங்களுக்கு புலப்படும். அதை நீங்க ஒரு சின்ன ஒரு குறிப்பா போட்டுக்கோங்க. பெருசா நீண்டதா ஹோன்னு எழுத தேவையில்லை. அப்படியே ஒரு சுருக்கமா போட்டுக்கோங்க, எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு தோன்றதை எழுதி கொள்ளுங்க. புரியுதா சொல்றது? கிளியரா? சரி, யஸ்மினா மஹரூஃப், என்ன சரி கிளியரா உங்களுக்கு? ஓகே சல்மா, கிளியர். ஓகே, சரி, அல்ஹம்துலில்லாஹ். ரெடியா? ரெடியா இருக்கிறீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். கட்டாயம் பக்கத்துல பேனோட வச்சுக்கொள்ளுங்க, நோட் ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. சரி, உங்களுக்கு நாளைக்கு 9 மணிக்கு முன்னால் அனுப்பி வைக்கலாம். ஆனா இந்த பாடத்துல நீங்க எழுதுறது, நீங்க வாசிச்சு எழுதுறது, அதை வந்து அதுக்கு பின்னால என்ன செய்யலாம்? ஒழுங்குபடுத்தி கூற்ற குறைக்கல வேலைகளை செஞ்சு சரிஃபிலா பார்த்து என்ன செய்யலாம்? உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க, வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஸ்மில்லா. வாசி முடிச்சவங்க ஓகே நான் வாசிச்சுட்டேன் என்றத நீங்க சட்ல போடுங்க. அடுத்த நம்ம வசனங்களுக்கு போவோம். புதிதாக யாரோ இணைஞ்சு இருக்கிறாங்க. ஸ்கிரீன்ல உள்ளத வாசிங்க. ஸ்கிரீன்ல உள்ளத வாசிங்க. வாசிட்டு இந்த சூறா எப்படி அமல்படுத்துறது என்ற தலைப்புல நீங்க நோட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. சரி, சூரா காரியா சூரத்து தக்காசூர்.
இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை எழுதி முடிஞ்சு பின்னால நாளைக்கு 9 மணிக்கு முன்னால் நீங்க அதை எனக்கு அனுப்பி வைக்கணும். அதுதான் இந்த பாடத்துடைய கேள்வி. வாசிக்கிறதோடையே ஒரு குறிப்பெழுதி கொள்ளுங்க பக்கத்துல. சுருக்கமான விளக்கம் வாசிக்கிற நேரம் எழுதணும். அதே மாதிரி ஒவ்வொரு வசனத்தை உடைய விளக்கத்தை வாசிக்கிற நேரம் எழுதி கொள்ளணும். அப்பதான் அது ஒரு மொத்தமாக டோட்டலா வரும், அழகாக வரும். சில உதாரணங்களுக்கு முன்னால சொல்லி காட்டினேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறது. இத மாதிரி இதை நீங்க யோசிங்க, சிந்தனை செய்யுங்க. என்ன கேள்வி கேட்டீங்கன்னு புரியல எனக்கு. அதாவது 2 கேள்வி. என்ன கேள்வின்னா, முதலாவது கேள்வி சூரா காரியாவை வந்து எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறது, 2வது சூரத்து தக்காத் எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறது. இல்லைங்களா? சூரத்து காரியாவுக்கும் எழுதணும், நீங்க சூரத்து தக்காத்திற்கும் எழுதணும். கிளியரா? இப்ப நாங்க வந்து குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் எப்படி வாழ்க்கை அமல்படுத்துறதுன்றெல்லாம் படிச்சோம். ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடணும், இரவு நேரங்களில் துவாக்கள் ஓதிக்கொள்ளணும், இந்த 2 சூறாக்களையும் அதிகமா காலையில மாலையில ஓதணும். இதுல படிச்சோம். ஒவ்வொரு வசனங்களையும் நாங்க அணுகினோம் அப்படி. அப்ப அத மாதிரி இந்த 2 சூறாக்களையும் அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. அது தொடரா பாடத்துல வந்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் ட்ரை பண்ணுவாங்க, லேசாக இருக்கும் அவங்களுக்கு. சரி, ஓகே, நம்ம இப்ப வசனங்களுக்கு போவோம். வசனங்களுடைய விளக்கங்களை வாசிப்போம். இப்ப இது வசனங்கள விளக்கங்க வாசிக்கிற நேரமும் நல்ல சிந்தனையோட வாசிங்க. எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறேன், இது எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்தணும் சிந்திங்க, யோசிங்க, ஏறும்.
சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்த வசனங்களுக்கு போவோம். சரி, நல்லா சிந்திச்சு யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா யோசிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால எழுதலாம். புதிதாக 2 3 பேர் நுழைஞ்சு இருக்கிறீங்க. இன்றைய பாடம் வந்து சூரா அல் காரியா, அதே போல சூரத்து தக்காத்துர் எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறதுங்கிறது அதை நீங்கள எழுதணும். உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல போடப்பட்டிருக்குது. இதை வாசிச்சு இதை நான் எப்படி என் வாழ்க்கையில் அமல்படுத்த போறேன்றதை யோசிச்சு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. அதை எடுக்கிற குறிப்பை வந்து நாளை 9 மணிக்கு முன்னால அனுப்பி வைங்க. வாசிச்சவங்க டன்னு போடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். சரி, ஓகே. நம்ம அடுத்ததுக்கு போவோம். அடுத்த வசனங்களுக்கு. சில வசனங்கள் வாசிக்கிற நேரம் வராது. இன்னும் சில வசனங்கள் வாசிக்கிற நேரம் உங்களுக்கு வரும். வார நேரங்கள் அதை எழுதி கொள்ளுங்க. பின்னால ஒரு முறை நீங்க மீள்பார்வை பார்க்குற நேரம் அது இன்னும் சரியாக்குவீங்க. நீங்க அதை இன்னும் விரிவுபடுத்துவீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா காரியா சுத்தகத்தோட வாழ்க்கை அமல்படுத்துற என்ற ஒரு பிடிஎஃப் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு 9 மணிக்கு பின்னால நீங்க அனுப்பி வச்சதுக்கு பிறகு பிடிஎஃப் குரூப்ல போடப்படும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் வழிகாட்டல் தரப்படும். இது உங்களுக்கு ஒரு பயிற்சி. இந்த பாடத்துல இருந்து நீங்க இந்த அளவு நீங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறீங்க என்றதை பார்க்கறதுக்காகத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததுக்கு போவோம். சூரா காரியாவோட இறுதி வசனங்கள் வர இல்ல. சரி, பாருங்களே. ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. நேத்து நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு வந்திருந்தாங்க. 2 பேரும் போனாங்க ஒரு இடத்துக்கு.
நபி அவங்க முன்ன சாப்பாடு வச்சிருந்த நேரம் நபி அவங்க அழுதாங்க. அப்ப நபி அவங்க ஏன் அழுதாங்க என்ற விஷயத்துல 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு காரணம் நேத்து நான் பாடத்துல வச்சு சொன்னேன். இங்க நாருன் ஹாமியா என்று அந்த வசனத்தை பார்க்குற நேரம் எனக்கு அது அந்த ஸ்டோர் நினைவு வந்துச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் உலமாக்கள் சொல்றாங்க. முன்னால வந்து அவங்க அந்த ஆடை அறுத்து சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆடை அறுத்து சமைக்கிறதில் நெருப்புல சமைப்பாங்க இல்லையா? நபி அவங்க அந்த நெருப்பை பார்த்து யோசிச்சாங்க. இது அதாவது இந்த நெருப்பை பார்த்து யோசிச்சாங்க. இந்த நெருப்பு இவ்வளவு ஒரு பவராக இருக்குது. கரிகள் ஆக்கு செய்யப்படுது. நரகத்துடைய நெருப்பு இப்படி பயங்கரமாக இருக்கும் என்றத சிந்திச்சு அழுதாங்க என்ற ஒரு கருத்து உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது துன்யாவில் உள்ள சில விடயங்கள் அவைகளை நாங்க என்ன செய்யணும்டா அல்ல படிப்பினைக்காக வேண்டி வச்சிருக்கிறான். படிப்பினைக்காக வேண்டி வச்சிருக்கிறான். நரக நெருப்பை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். நரக நெருப்புங்கிறது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 70 தான் துன்யால உள்ள பவர். அதே மாதிரி பவர் கூடப்பட்டிருக்கும் 69 தடவை. அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வீட்டுல உள்ளவங்க, அதாவது கிச்சன்ல இருக்கிறவங்க எப்பவுமே நான் நெருப்போடு இருக்கிறோம். இந்த நேரங்கள்ல ஆக்ரா பத்தி யோசிக்கணும், நெருப்பு பத்தி யோசிக்கணும், அதோட பயங்கரத்தை எடுத்துக்கொள்ளணும், கல்வில பதிய வைக்கணும். ஒரு விஷயம் என்ன வந்துச்சு, அதை அவங்களுக்கு முன் வச்சுக்கோங்க. வாசிச்சிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம சூரத்து தக்காத்திற்கு போவோம். முதலாவது கேள்விதான். இப்ப இரண்டாவது கேள்வி இன்ஷா அல்லாஹ் சூரத்து தக்காத்தோட அதை எப்படி வாழ்க்கையில அமல்படுத்துறது. சரி, திரும்ப ஞாபகமூட்டுறேன். புதுசாக கொஞ்சம் பேர் இணைஞ்சிக்கிறாங்க. இந்த இரண்டாவது கேள்வி எங்கட சூரத்து தக்காத் எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறதுன்றதை நீங்க இதை வாசிச்சு எழுதுங்க. வாசிச்சு எழுதுங்க. இல்ல, உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஒன்று இன்ஸ்டால போடப்படும். அதில் நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா சரி. நீங்க நோட் பண்ணுங்க. அதுக்கு நாங்க கூகுள் ஃபார்ம் ஒன்று அனுப்புவோம். நீங்க அதில் அனுப்பணும். சரி. இப்ப இது சூரத்து தக்காத் எப்படி வாழ்க்கையில் அமல்படுது. இப்ப நீங்க இதை வாசிக்கிற நேரம் கட்டாயமா அமல்படுத்தணும் என்ற சிந்தனையோட யோசனையோட வாசிங்க. அப்பதான் அது புலப்படும். நான் என் வாழ்க்கையில எனக்கு அல்லாஹ் எனக்கு சொல்றான், அல்லாஹ் எனக்கு இந்த செய்தியை சொல்றான், அப்ப நான் இதை எப்படி வாழ்க்கையில அமல்படுத்தணும் என்கிறத நீங்க அந்த சிந்தனையோட நீங்க என்ன செய்யுங்க, வாசிங்க. சஹாபாக்கள் வந்து வஹியை வந்து எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கடிதமாக பார்த்தாங்க. கடிதம் ஒன்று வந்தா என்ன செய்வோம், அதை சும்மா விளங்காம ஓதுவோமா, வாசிட்டு வைத்துருவோமா? இல்ல, அதுல உள்ளது என்ன என்னத்தை பார்த்து அதை எப்படி அமல்படுத்துவோம், எப்படி திட்டமிட்டு செயல்படுத்துவோம் என்ற சிந்தனையோட பார்ப்பீங்க. இத மாதிரிதான் நீங்க குர்ஆனை அணுகணும். இப்படித்தான் பார்க்கணும் குர்ஆனை. சஹாபாக்களுடைய பார்வை அப்படித்தான் இருந்துச்சு. வாய்ஸ்கட் அனுப்பினா பாடத்துல கலந்து கொள்ளாதவங்களும் பாடத்தை பார்க்காதவங்களும் என்ன செய்வாங்க, வீடியோ அளிக்க ட்ரை பண்ணுவாங்க. எங்களுக்கு தேவை என்னன்னா கட்டாயம் எல்லாரும் பாடத்துல கலந்து கொள்ளணும். பாடத்துல கலந்து கொண்டு நீங்க முயற்சி செய்யணும்ங்கிறதுதான். சரி, பாருங்களே. பல பல கேள்விகளை வச்சு சிந்திங்க. இந்த சூரா அல்லாஹ் எதனை எச்சரிக்கிறான், எதனை எங்களுக்கு படிச்சு தாரான், எதனை செய்ய சொல்றான், எதனை செய்ய வானம் என்று சொல்றான், எதை நாங்க இதை வச்சு நம்ம எப்படி அமல் செய்யணும், இது செய்யணுமா, இது செய்யக்கூடாதா, நம்ம இப்ப எப்படி வாழ்க்கையில எப்படி எதை செஞ்சுட்டு இருக்கிறோம், இதை செய்யக்கூடாது. இது மாதிரி பல கேள்விகளை வச்சு நீங்க யோசிங்க.
ஆதாரங்கள் போட்டு எழுதப்படணுமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. நீங்க எழுதுறத வச்சு நாங்க புரிஞ்சுக்கொள்வோம். நீங்க சூரத்துல் காரியாவை புரிஞ்சிக்கிறீங்களா, சூரத்து தக்காத்தோட புரிஞ்சிக்கிறீங்களா? இதே எங்கட அடிப்படை நோக்கம். நீங்க அதை விளங்கினீங்கன்னா சரி. நீங்க ஆதாரங்களை வச்சு எழுதினீங்கன்னா அது சால சிறந்தது, பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அது வரவேற்கத்தக்கது. அப்படி இல்லாம ஒரு குறிப்பாக நீங்க எழுதினீங்க, நாங்க ஸ்லேட்ல போடுவோமே, பந்தி பந்தியா போட்டு நாங்க கேட்போம், இது இது அறிவிக்குது, இது அறிவிக்குதுன்னு சொல்லி, அந்த மாதிரி கூட நீங்க போட்டா கூட பிரச்சனை கிடையாது. சரியா? வாசிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நாங்க அடுத்ததுக்கு போவோம். நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க, வச்சு குறிப்பிடுங்க. எங்களுடைய இந்த மைண்ட் செட்டை சரி செய்யணும். உதாரணமாக ஒரு ஹதீஸ் வாசிக்கப்படுது என்று இருந்தால், அந்த ஹதீஸை நாங்க எப்படி வாழ்க்கையில அமல்படுத்தணும், இது எப்படி என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் அமல்படுத்துறது, என் வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது என்ற சிந்தனை தான் முதல் படி அவங்களுக்கு முன்னுக்கு இருக்கணும். ஒரு குர்ஆன் வசனத்துடைய மொழிபெயர்ப்பை நீங்க வாசிச்சா, அது சும்மா ஒரு ஸ்டோரிய கதையாக உங்களை கடந்து செல்லக்கூடாது. இது எப்படி என் வாழ்க்கையை நான் அமல்படுத்துறது என்ற சிந்தனையோட பார்க்கணும். அல்லாஹ் தாலா நிச்சயமா ஃபதஹ் பண்ணுவான், திறந்து தருவான், எப்படி அமல் செய்து காட்டி தருவான். இப்ப அதுக்கு இந்த குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்க சொல்ல இல்லை உங்களுக்கு. நாங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுக்கும் மத்தியில வித்தியாசங்கள் இருக்குது. குர்ஆனுக்கு தானாக விளக்கம் கொடுக்கறது கூடாது, ஹராம். சரிதானே? அதுல பல விரிவினை தனியான ஒரு பாடம் அது. இப்ப நாங்க அதை சொல்ல இல்லை. நான் சொல்ல வரோம் என்னன்னா, கொடுக்கப்பட்ட விளக்கத்தை நீங்க புரிஞ்சு விளங்கி அமல்படுத்துறது, இதுதான் நாங்க சொல்ல வரோம். சரியா? சில நேரம் சிலர்களுக்கு அப்படி யூகிக்க கூடும், நாங்க இப்படி, எங்களுக்கு அரபு தெரியாது, நாங்க பொதுமக்களாக இருக்கிறோம், நாங்க இப்படி இதை விளங்குறது, நாங்க இப்படி படிக்க. அவங்களுக்கு விளங்க சொல்றது எதை வச்சுன்னு சொன்னா, உலமாக்கள் படிச்சு விளங்க சொல்றோம். உலமாக்கள் எழுதின கருத்துகளை வச்சு நீங்க உங்களுக்கு விளங்க சொல்றோம். அதை நீங்க உங்களோட லைஃபோட சேர்த்துன்னு செய்யணும், நீங்க ஒப்பிட்டு பார்த்து சிந்திக்கணும். இதுதான் சொல்ல வரோம். சரி, வாசிட்டீங்களா? வசனங்களுக்கு போவோமா? டன். சரி, நம்ம இப்ப வசனங்களுக்கு போவோம். சரி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்த வசனங்களுக்கு போவோம். ம்.
எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இந்த வசனங்களுக்கான விளக்கங்கள் எழுத வேணாம். திரும்ப ஒரு முறை சொல்லிக் கொள்றேன், விளக்கங்கள் எழுத ட்ரை பண்ண வேணாம். சரியா? நீங்க இங்க போட ஏற்கனவே சுருக்கமான விளக்கங்க போடப்பட்டியது. இந்த நீங்க உங்களோட வாழ்க்கையில எப்படி அமல்படுத்துற என்றது எழுதுற நேரம் சில நேரம் விளக்கங்கள் போல வரும், அது பிரச்சனை கிடையாது. வசனங்களுக்கான ஆகிவிடக்கூடாது. சரி, ஏற்கனவே இங்க எழுதப்பட்டிருக்குது விளக்கம். சில நேரம் நீங்க எழுதுற விளக்கம் இதிலே உள்ள விளக்கமா இருந்தா பரவாயில்லை, அது பிரச்சனை கிடையாது. சரி, இறுதி வசனங்களுக்கு போவோம். நல்லா யோசிங்க, நல்லா யோசிச்சு எழுதுங்க இன்ஷா அல்லாஹ். கூடுதலான பிரச்சனை இல்லைன்னு கேட்டுக்கிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்வளவு எழுதணுமோ அவ்வளவு எழுதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களுக்கு புலப்படுறது அவங்களுடைய சிந்தனையை பொறுத்து அது இருக்கிறது. அவங்க நீங்க எந்த அளவுக்கு ஆழமா யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கூடுதலாக வரும், அது பிரச்சனை இல்லை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பெடுத்தவங்க இப்ப இதுவரையில நீங்க வாசிச்சுட்டு இருக்கிற நேரம் குறிப்பெடுத்தவங்க இருக்கிறாங்களே அவங்க கொஞ்சம் மெசேஜில் போடுங்க, நான் குறிப்பெடுத்தேன்னு சொல்லி. எடுத்தவங்க மட்டும் எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்தணும் மட்டும் எழுதியாச்சு, ஓரளவு எழுதி வச்சு இருக்கிறேன் என்று சொல்றவங்க. ம். ஃபர்சானா, பஸ்மிலா, யஸ்மின், ஷாக்கிரா, ஃபைசானு, சல்மா. ஓகே. இல்ல உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி போடப்பட்டீங்க, இதுல ஸ்கிரீன்ஷாட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்ல போட்டு இருக்கிறோம். நான் சொல்றோம், இதை நீங்க வச்சு உங்களை இதை உள்ளத்தை வாசிச்சு எப்படி வாழ்க்கையில் அமல்படுத்துறதானதை நீங்களாக சிந்திச்சு எழுதணும். சரி, அவ்வளவுதானா?
குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர் தான் எழுதிக்கிறீங்க. சுனல் மசூரா. வேற ஷார்ட் நோட்ஸ். நோட்ஸ் எடுத்தீங்க, ஆயின் வருது. ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. சரி, எடுத்தவங்க சொல்லுங்க. நோட்ஸ் எடுத்தவங்க, குறிப்பெடுத்தவங்க சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க. என்னத்தை உணர்றீங்க? நீங்க உங்களோட உணர்வு என்ன? சுருக்கமா சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த பாடத்துல நீங்க குறிப்பெடுத்தீங்க, வாசி குறிப்பெடுத்தீங்க, இப்படித்தான் வாழ்க்கையில் அமல்படுத்தணும்னு சொல்லி. இதை நீங்க இதை வச்சு என்னத்தை உணர்றீங்க? அது நீங்க உணர்றது பெனிஃபிட்டாக கூட இருக்கலாம், பிரயோஜனங்களாக கூட இருக்கலாம், அதை கூட சொல்லலாம். சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா சொல்லுங்க, மத்தவங்க பாப்போம். மறுமைக்காக எங்களோட வாழ்க்கை எப்படி அமல்படுத்துறது, இந்த வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்றது, அதை நீங்க படிச்சு கொண்டீங்க. அல்லாவோட பயம், மறுமை நல்லா நினைச்சா வரக்கூடிய பயம். சரி, எந்தெந்த காரியங்களை விட்டு நம்ம தவிந்து கொள்ளணும். இந்த உலக வாழ்க்கைங்கிறது நிரந்தரமற்றது, மறுமையில நிச்சயமாக வந்துதான் ஆகும்ங்கிறத மறுமைக்கு தயாராகணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இப்ப நீங்க, நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, குறிப்பெடுங்க குறிப்பெடுங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க எடுத்தீங்க, அந்த குறிப்பைத்தான் நீங்க இங்க என்கிட்ட எழுதி அனுப்புறீங்க. இப்ப இதைத்தான் வாழ்க்கையில் அமல்படுத்த எழுதுறீங்க இல்லையா நீங்க, இந்த போடுறீங்க. இவைகள் தான் வாழ்க்கையில் அமல்படுத்துறதுங்கிறது. அல்லாவுடைய அச்சத்தை உள்ளத்துல கல்பில் எடுத்துக்கொள்றது, மறுமையோட பயத்தை உள்ளத்துல எடுத்துக்கொள்றது. நான் சுருக்கமா சொல்றேன். இப்படி பலர விதமா பிரிச்சு பெரிதாக எழுதலாம். எதை வச்சு தவிந்து கொள்ளணும், எதை நம்ம அமல் செய்யணும், என்னோட இந்த காரியங்கள் தவிந்து கொள்ளணும், இவையில் தான் அமல்படுத்துறதுங்கிறது. வெரி சிம்பிள். இந்த வாழ்க்கை நிலையற்றது என்றத கல்பால தரமாக என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கொள்ளணும். எல்லா நேரங்கள்லயும் எல்லா நிலைமைகள்லையும் உலக வாழ்க்கைங்கிறது அது அழிஞ்சு போகக்கூடியது. இவையில் இப்படித்தான் அமல்படுத்துறது. வெரி சிம்பிள். கிளியரா உங்களுக்கு எல்லாருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு பின்னால நீயத் வச்சுக்கொள்ளுங்க, முழு குர்ஆனை நாம் படிக்கணும். எப்படி அமல்படுத்துறன்னு படிக்கணும். அதை அமல்படுத்துறதுக்கு என்னால எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு நான் முயற்சி செய்யணும். அசைக்க முடியாத ஈமான் உங்களிடத்துல வரும். அசைக்க முடியாத ஈமான், யாராலையும் அந்த ஈமானை கலட்ட முடியாது. இப்படியான ஈமான் வேணுமெண்டா கட்டாயமா குர்ஆனோட நம்ம இணைஞ்சிருக்கணும். உங்களுடைய அல்லாஹ்வுடைய அறிவு, மாரிஃபத்துல்லாஹ்னு சொல்லுவோம். அது முதலாவது அதுதான். இல்முல முதலாவது படிக்கணும் யாரை பத்தினா அல்லாஹ் பத்தி, ரப்ப பத்தி. குர்ஆனோட இணைய 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 அல்லாஹ்வோட அறிவு கூடும், ரப்ப பத்தி உள்ள அறிவு கூடும். இது எங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்கிடும். வாழ்க்கைய சும்மா எந்த பிரச்சனை வந்தாலும் சும்மா லேசா கடந்து போவோம். அது பிரச்சனையா விளங்காது உங்களுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த இந்த அற்ப இன்பங்களுக்கு, இந்த சில்லற காசிகளுக்கு என்ன செய்ய மாட்டோம் நாங்க? அடி பண்ணிய மாட்டோம், அதை வச்சு தலையுடைச்சு கொள்ள மாட்டோம். அதுக்காக வேண்டி கவலை, அதாவது பெரும் பெரும் நஷ்டங்களை நாங்க சந்திக்க மாட்டோம். சரி, இது பிரதானமானது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்ப இதோட நாங்க பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். நீங்க எடுத்த குறிப்புகளை சரி பாருங்க, ஒழுங்குபடுத்துங்க. எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில 9 மணிக்கு முன்னால அதை சப்மிட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, பாடத்தை முடிச்சுக்கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த பாடங்கள்ல ரமதானுக்கு பின்னால நேரங்கள் முடிவு செய்யப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.
இந்த பாடம் சம்பந்தமான கருத்துக்களை, குறைகளை, நிறைகள் அல்ல குறைகளை நீங்க எங்களுக்கு தாராளமா சொல்லலாம். வரக்கூடிய பாடங்கள்ல அவையை நம்ம திருத்தி பாடங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டாயம் தொடருவோம். கட்டாயம் தொடருவோம். உங்களுடைய துவா முக்கியம். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அது எனக்கும் உங்களுக்கு கிடைக்கணும். பாடம் நடத்துறதுக்கு ஒரு தௌஃபீக் எனக்கு வேணும். பாடத்தை படிக்கிறதுக்கு தௌஃபீக் உங்களுக்கு வேணும். அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு தருவான் இன்ஷா அல்லாஹ். நல்லது இருந்தால் அல்லாஹ் தஆலா தொடர வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.